வணக்கம் மக்களே, இது உங்கள் சாட் ஜிவிஎம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபியூ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், பட் ஒரு சில ஆட்கள் அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு நல்ல பிரேக் அவுட் மொமெண்டம் கொடுத்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஸ்டீல் செக்டார்ல டாடா ஸ்டீல். ஏன் அப்படின்னாக்கா, ஜோ பைடன் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஸ்டீல்ல வந்து நாம சைனீஸோடைய ஸ்டீலும் ஜாப்பனீஸோடைய ஸ்டீலும் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்தியனுடைய ஸ்டீல் செக்டார்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கு. ஸோ அதை வந்து நாம அனலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சரியான நேரம். ஸோ உங்களுடைய அனாலிசிஸை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபிளாக் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ப்ளஸ் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட். ஸோ நாம டாடா ஸ்டீல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டார்கெட் ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் 200 இங்கேருந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு 230 அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நேஷனல் அலுமினியம் வந்து ஒரு லாங் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வந்து நேஷனல் அலுமினியம் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னில் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு வந்து இது என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக நல்லா இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு டபுள் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நாம் வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் அலுமினியமும் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜொமேட்டோ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஜொமேட்டோ வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டார்கெட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் இங்கேருந்து டபுள் தி டைம்ஸ் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 டைம்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். நாம் ஒரு 270 ஒரு 300 அந்த ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜொமேட்டோடைய ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் நிறைய இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்கு. இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் டவர். ஸோ இண்டஸ் டவரும் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட்டு ஃபாலிங் சேனல் பேட்டர்னில் இருந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 380 வச்சிருக்கோம். நம்ம அதையும் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இங்கே நம்ம இது ஆல்ரெடி வந்து நாம் போட்டிருந்த ஒரு விஷயம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 334 வச்சுருந்தோம். 334 வந்து ரீச் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் 384, அதுக்கு அடுத்து 484, ஸ்டாப் லாஸ் வந்து 224 வச்சுருந்தோம். ஸோ இப்போ ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. இது வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது மேலே போகிறதுக்கு. இதையும் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பாரதி ஏர்டெல்ல ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கு. ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு 1300 இருந்து 1400 அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். ஸோ இதை டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இது இருக்கும். கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கே ஒரு கன்சல்டேஷன், அந்த கன்சல்டேஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நல்லா இருக்கு பாரதி ஏர்டெல். அதுக்கடுத்து வேற எந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐடிசி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஐடிசி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐடிசி அக்குமுலேட் பண்ணலாம். ஐடிசி கொஞ்சம் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நாம பார்க்குற ஸ்டாக்ஸு. உங்களுடைய அனாலிசிஸை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக உடனே என்ட்ரி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஒரு ப்ரைஸ் வந்து கடந்து போகுது அப்படின்னா மறுபடியும் அந்த ப்ரைஸ் வரும் பொழுது அங்கே ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும்.
சாரி. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைலில் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிற பட்சத்தில் முழுக்க முழுக்க உங்களை சார்ந்த பொறுப்புகளாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணும் பொழுது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதனுடைய ஏற்ற இறக்கங்களை உங்களால் கணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது